வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 2ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. இங்கே 4 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது சரிவகத்தை அமைக்கும்னு நம்ம நிரூபிக்கணும். பாருங்க, சரிவகம் இப்படி தான் இருக்கும். ஏபிசிடி இந்த சரிவகத்தில் சரிவகம் அப்படின்னா ஏபிசிடி எப்படி இருக்கும்? இணையாக இருக்கும். மற்ற 2 பக்கங்கள் இணை இல்லாமல் இருக்கும். 2 பக்கங்கள் இணையாக இருக்கும், 2 பக்கங்கள் இணை இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்னது? சரிவகம். ஏபியும் சிடி இணையாக இருக்கும், ஏடியும் பிசியும் இணை இல்லாமல் இருக்கும். இதுதான் சரிவகம். நம்ம எதை பயன்படுத்த போறோம்? சாய்வு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். ஏபியோட சாய்வு, பிசியோட சாய்வு, சிடியோட சாய்வு, டியோட சாய்வு. இந்த 4 சாய்வுல ஏபியோட சாய்வும் டிசியோட சாய்வும் சமமா இருக்கும். ஏடியோட சாய்வும் பிசியோட சாய்வும் சமம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்? சரிவகமாக இருக்கும். ஆரம்பிக்கலாமா? பாருங்க, சரிவகம் ஏபிசிடியில் முதல்ல ஏபியோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். பாருங்க, ஏபியின் சாய்வு. சாய்வு ஃபார்முலா என்ன? y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. முதல் புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? x1 y1. ரெண்டாவது புள்ளியை x2 y2. பாருங்க, முதல்ல y2 மதிப்பு பாருங்க -4. அதுக்கு அடுத்து ஃபார்முலா இருக்கிற மைனஸ் y1 பாருங்க -4. ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ என்ன மாறிடும்? +4 பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 9. ஃபார்முலா மைனஸ் x1ஓட மதிப்பு 3. இப்போ பாருங்க, -4 +4 0வா மாறிடும். 9ல் 3 கழிச்சோம்னா 6. அப்போ பாருங்க, தொகுதியில் 0 வந்தாலே அதோட மதிப்பு என்னதான்? 0 தான். அப்போ சாய்வு என்னது? 0. எதோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்? ஏபியோட சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது பிசியோட சாய்வை நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பின்ற புள்ளி 9, -4. சின்ற புள்ளி 5, -7. இன் சாய்வு. சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு, ஃபார்முலா திரும்ப எழுத வேண்டாம், ஏற்கனவே எழுதியிருக்கோம். முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, y2 மைனஸ் y1. y2ஓட மதிப்பு -7. ஃபார்முலா மைனஸ். y1ஓட மதிப்பு -4. ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ என்ன? +4 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 5. ஃபார்முலா மைனஸ். x1ஓட மதிப்பு 9. சுருக்கிறோமா? ஈக்குவல் டு, இது ரெண்டு வேற வேற குறி. அப்போ கழிப்போம். கழிச்சா என்ன வரும் பாருங்க, 7ல் 4 கழிச்சா 3. பெரிய நம்பருக்கு நாம அப்போ -3 பை இந்த இடத்துல பாருங்க 5 -9 வேற வேற குறி இல்லையா? அப்போ 9ல் 5 கழிச்சா 4. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் இருக்காங்க. அப்போ -4 கேன்சல் பண்ணுங்க. என்ன வந்துடும்? 3/4. சாய்வு 3/4ன்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? சிடியின் சாய்வு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, சின்ற புள்ளி என்ன? 5, -7. டின்ற புள்ளி என்ன பாருங்க? 7, -7ன் சாய்வு. சாய்வுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? y2 மைனஸ் y1 பை. அப்போ அந்த முதல் புள்ளியை x1 y1, ரெண்டாவது புள்ளியை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, y2 மைனஸ் y1. y2ஓட மதிப்பு -7. ஃபார்முலா மைனஸ். y1ஓட மதிப்பு -7. ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ என்ன மாறும்? +7 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 7. ஃபார்முலா மைனஸ். x1ஓட மதிப்பு 5. தொகுதியில் பாருங்க, -7 +7 கழிச்சோம்னா 0 வந்துடும். பை 7ல் 5 கழிச்சா 2. தொகுதியில் 0 வந்துருச்சு. அப்போ சாய்வு என்னது? 0 தான். சரியா? அதுக்கு அடுத்தது டிஏவோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். டின்ற புள்ளி என்ன பாருங்க? டின்ற புள்ளி 7, -7. ஏன்ற புள்ளி 3, -4. இதனுடைய சாய்வு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு, என்ன ஃபார்முலா அங்கே இருக்கு பாருங்க, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. பாருங்க, y2 மைனஸ் y1. y2ஓட மதிப்பு -4. ஃபார்முலா மைனஸ். y1ஓட மதிப்பு -7. ஃபார்முலா ஒரு மைனஸ் அப்போ +7 மாறிடும். பை x2 மைனஸ் x1. x2ஓட மதிப்பு 3. ஃபார்முலா மைனஸ். x1ஓட மதிப்பு 7. ஈக்குவல் டு, 7ல் 4 கழிச்சா 3. என்ன 3? +3 பை இந்த இடத்துல பாருங்க, +3 -7 வேற வேற குறி. அப்போ கழிக்கணும் இல்லையா? 7ல் 3 கழிச்சா 4. என்ன 4? பெரிய நம்பருக்கு முன்னாடி -4. இந்த மைனஸை மேலே கொண்டு போய் எழுதிடுவோம். -3/4. இப்போ பாருங்க,
நமக்கு சாய்வு 4 சாய்வு கண்டுபிடிச்சோமா? எதோட சாய்வுலாம் சமமா இருக்கு? ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு. ரெண்டு எப்படி இருக்கு? சமமா இருக்கு. எவ்வளோ இருக்கு? 0ன்னு இருக்கு பாருங்க. ஏபியோட சாய்வும் 0, சிடியோட சாய்வும் 0. ஆனால் பிசியோட சாய்வும் ஏடியோட சாய்வும் எப்படி இல்லை? சமமாக இல்லை. பிசியின் சாய்வு நாட் ஈக்குவல் டு எதோட சாய்வு? டிஏவின் சாய்வு. டிஏவின் சாய்வு. ரெண்டு சாய்வும் எப்படி இல்லை? சமமா இல்லை. இங்க பாருங்க, பிசியோட சாய்வு 3/4. இங்க பாருங்க -3/4. ரெண்டும் சமமாக இல்லை. அப்படி இருக்கிறதுனால தரப்பட்ட புள்ளிகள் எதை அமைக்கும்? சரிவகத்தை அமைக்கும். therefore தரப்பட்ட புள்ளிகள் எதனை அமைக்கும்? சரிவகத்தை அமைக்கும். இதை கரெக்டா நீங்க எழுதணும். சரியா? எழுதுனா முழு மார்க் கொடுப்பாங்க. அப்படி இல்லை 1 மார்க் குறைச்சிடுவாங்க. சரியா? சரிவகத்தை அமைக்கும். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.